Hey fellas, welcome back to our channel Happy Series. ஸோ ஹாப்பி சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குட்டி ட்ரிப் ஒன்று போகிறோம். அதோட vlogs செஷன்ஸ் தான் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இட்ஸ் கோனா பி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரைக்கும் போக சான்சஸ் கூட நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக ஆர்கிடெக்சரெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்லி எங்கேயோ இருந்திருக்கு. ஏய், பல்லி எங்கேயோ இருந்திருக்கு, அதை சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம அதுக்கு முன்னாடி காலையில் அங்கே புட்லூர் ஒரு கோயிலுக்கு போகிறோம். ஸோ அதை முடிச்சுட்டு தான் நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அட்லாஸ்ட் நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to தஞ்சாவூர். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு இடம் தான். ஏன்னா மோர் தேன் டெம்பிள் நீங்கள் நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறீங்க. அண்ட் அட்லாஸ்ட் இவளும் அழுகிறது அதெல்லாம் நிறுத்திட்டு ஈவன் ஷீ ஹாப்பிலி ஸ்டார்டட் ஹர் ட்ரிப். ஸோ அப்படியே உட்காந்து எழுதிட்டு செஞ்சுட்டு இருந்தா. ஸோ ஆஃப்டர் தட் ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா வி ஹேட் அவர் லஞ்ச். ஐ ஹேட் அ மில்லட் thali in 99 cafe. So yeah, your profile has been much shortlisted here. On Monday would be your final block interview. Monday, okay. ஸோ எப்படியோ அங்கே சாப்பிட்டு முடிச்சோடனே ஈவன் ஷி வாஸ் ஹாப்பி. அவள் ரொம்ப பெருசாக அங்கே சாப்பிடல, அப்பெல்லாம் அதை சாப்பிட்டுட்டு இருந்தா. பட் இட்ஸ் ஓகே. ஸோ ரொம்ப அழுததெல்லாம் ஈவன் ஐ டென்ட் மேக் ஹர் மோர் ஃபஸ்ஸி அபவுட் இட். ஸோ ரொம்ப நானும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அகெயின் ஷீ ஸ்டார்டட் பிளேயிங், நல்லா விளையாடிட்டு செஞ்சுட்டு இருந்தா. அண்ட் சப்போஸ் இந்த பெட் செட்டப் எப்படி போட்டோம் அப்படின்றத வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வி லெட் யூ நோ. அண்ட் அதுக்கு முன்னாடி நாங்களும் ஏர்பெட் வச்சுருந்தோம். பட் இவளே தான் இதை குத்தி கொஞ்சம் மொத்தமாக ஏர்லாம் எடுத்துட்டேன். அண்ட் ஒரு அதுக்கப்புறமா we didn't prefer for ஏர்பெட் ஒன்லி பிகாஸ் அது ஈஸியாக தான் இருக்கும். அதோட அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அதெல்லாம் கேட்டிங்கன்னா கூட அதோட வீடியோ நான் போடுறேன். அண்ட் rather than this it's நார்மல் நம்ம வீட்டில் போடுற அந்த நார்மல் பஞ்சு பெட்டி அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் திக்னஸ் ரொம்ப கம்மியாக ஆல்ரெடி தச்சுக்கிட்டோம். ஸோ அதில் தான் அதுதான் எடுத்து நாங்கள் கார்லேயுமே போட்டோம். ஸோ கம்ஃபி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஷி வாஸ் ஹாப்பிலி பிளேயிங். ஸோ வெயில்னால அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே ஃப்ரீயாக நிம்மதியாக விளையாட விட்டாச்சு. அண்ட் மேபி நானும் மிட்ல நான் மறந்துட்டேன். எங்களுக்கு எங்கள் 3 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஒரு நைட் ஸ்டே செப்பரேட்டா அப்படின்னா எங்கள் 3 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஐ டோன்ட் நோ ஹவ் ஐம் கோனா ஹேண்டில் ஹர். பட் லெட்ஸ் சி. எனக்கு தெரிஞ்சு ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. సాయి ఏం చేస్తున్నా ఇచ్చుడు ఇది ఇచ్చుడు. లుక్ హియర్. సాయి ఏం చేస్తున్నా సాయి? కార్ ఉంటున్నానా?
27, கடலூர் 28, தஞ்சாவூர் 138. சாய் இன்னைக்கு கடன்னு தஞ்சாவூர் முடிச்சுட்டு நம்ம இந்த வாட்டி இருக்கிற இந்த லேன்குள்ளே வராத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடணும் சாய். சரியா? அப்ப நாளைக்கு காலைல இந்த ரூட்ல வந்து ஆமா ஆமா ஆமா. இவன் இங்க தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சுதர்ஷன் பாத்து பொறுமையா போ சாய். பார்த்து போ சாய். பொறுமை. பொறுமையா போ சாய். பொறுமையா போ. ஸோ அட்லாஸ்ட் ஊருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேம் பேர் ஆனைக்கரை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் இதுதான் ரூட்டா தஞ்சாவூர் போகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஹைவேவை மிஸ் பண்ணிவிட்டு ஊருக்குள்ளே வந்தோம் நாங்கள். ஸோ வி காட் இன் டு திஸ் ரூட். இது ரொம்ப வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஒன் வே மாதிரி இருந்தது. இந்த சைடு வந்து நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து வாக்கி டாக்கியில் ஒரு கான்ஸ்டபிள் போலீஸ் வந்து அந்த சைடு இருக்கிறவங்க கிட்ட வாக்கி டாக்கியில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளால போக முடிஞ்சது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபியர்ஸான ஒரு பாத் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பஸ் அவ்வளோ தடவை வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வர வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பஸ் எடுத்து அவங்களும் கிளம்ப ஆரம்பித்தாங்க நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா. அண்ட் இது மாதிரி இன்னும் ரெண்டு பாத்வே இருந்தது. அந்த சைடுமே ஆப்போசிட் சைடுமே அப்படிதான் இருந்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சைடு வந்து செமையாக இருந்திருக்கும். லைக் அந்த பாத்வே வந்து நம்ம லைக் போகிறதுக்கு வர்றதுக்கு நினச்சோம். அது வந்து லைக் உடஞ்சிருந்துச்சு. ஸோ ரெண்டுமே 2 வே தான். நம்ம இப்போ போகிறது 2 வே. அந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கிறது லைக் என்ன ஃப்ளட்டா இல்லை எதுலன்னு தெரியல. பட் இட் வாஸ் டேமேஜ்ட். நாங்களும் அணைக்கரையெல்லாம் பார்த்து வந்துருச்சுன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா 52 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய பல்பு வாங்கிட்டோம். ஊருக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்கோம். கும்பகோணம் அதெல்லாம் தாண்டவே தவிர நாங்கள் தஞ்சாவூர்கிட்ட வந்துதான் நினைக்கிறோம் தெரியுமா. ஆனால் 50 கிலோமீட்டர் வந்து 2 கிலோமீட்டர் மாதிரி போயிட்டே தான் இருந்துச்சு. ஒன்லி பிகாஸ் நாங்கள் இப்போ தான் அந்த ஹைவேவே டச் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நாங்கள் வந்து கொஞ்சம் ஊருக்குள்ளேயே போனதால் லைக் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து கன்சியூம் ஆன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது மட்டும் பார்த்துக்கோங்க. 2 ரூட் காமிக்கும். ஒன்று ஹைவே, இன்னொன்று உள்ள. பட் ஹைவே வந்து ஆல்மோஸ்ட் சீக்கிரமாக போகிற மாதிரி, ஐ மீன் ஊருக்குள்ளே போகிறது ரொம்ப சீக்கிரமாக போகிற மாதிரி காமிப்போம். பட் அதை மட்டும் எடுத்துடாதீங்க. அந்த ரூட் தான் எங்களை இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. நாங்கள் முக்கியமாக உடையலூர் உள்ள வந்ததுக்கு ஒருத்தரை மீட் பண்ணோம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் அப்போ தான் இந்த டெம்பிளை நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். இவங்க எப்படி சொன்னாங்கன்னா லைக் இது ராஜராஜ சோழனோட பொண்ணோட பேரனோட அப்படி இப்படின்னு சொல்லி லைக் ஏதோ ஒரு பேரன் வந்து கட்டின ஒரு கோயில். இல்லை என்னென்னா திஸ் வாஸ் டூ இன்ட்ரெஸ்டிங். இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து மியூசிக் டியூன்ஸ் எல்லாமே கேட்குமா. ஸோ ஒரு ஸ்டெப்புமே வந்து நம்ம சத்தம் வந்து லைக் அடிக்கும் போது லைக் சத்தம் வந்து வேறு வேறு மாதிரி கேட்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விச் வாஸ் டூ இன்ட்ரெஸ்டிங். பட் ஏன் மூடி வச்சுருக்காங்கன்னா எல்லோரும் வந்து தட்டி அது இது பண்ண வேண்டான்றதுக்காக வந்து லைக் மூடி வச்சுருக்காங்க. விச் இஸ் குட் ஐ கெஸ். அண்ட் நெக்ஸ்ட் டெம்பிள்குள்ளே கிளம்பியாச்சு நாங்கள். ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ அவள் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணியிருந்தா. அண்ட் ஈவன் வி ஃபெல்ட் ஸோ செரன். And mostly architecture fullaave vandu it was too good. Vasta po ekko no ekko choosy ekko it turn చూసి డాడీతో పో. మా కై పుచ్చుకోమా పోమా డాడీతో పో. కియా டாடிతో போ. சாய் இங்கே பாரு ஒரு இடத்துலேயும் ஒரு ஸ்டோரி செஞ்சுருக்காங்க.
స్టేజ్ వెళ్ళిపోతున్నా మమ్మీ చూసి ఏ కియా కియా புரியுது சரி விடு ஸோ கோயில் உள்ளே வரதுக்கு முன்னாடி வந்து லைக் இந்த சில்க் சாரீ மேக்கிங் அந்த ஆள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க எங்ககிட்ட. அண்ட் அவரும் வந்து இங்கே பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது, நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி அங்கே போயிருந்தோம். பக்கத்தில் கோயில் அட்ஜசண்ட்டாக தான் வந்து லைக் அந்த ஃபுல் ஸ்ட்ரீட்டுமே அவங்க ஃபுல்லாக இந்த சில்க் சாரீ பண்ணுறவங்க தான். அண்ட் எனக்கு ரொம்ப அங்கே இருக்கிற இந்த குட்டி குட்டி வீடு அதெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைக் அங்கே நிறைய இந்த பழைய மாதிரி நிறைய வீடெல்லாம் இருந்தது. லைக் விச் brought me back. I mean, ரொம்ப என்னோட பழைய மெமரிஸ், எங்க பாட்டி வீட்டு சைடு நான் இருந்த மெமரிஸ் அதெல்லாமே எனக்கு ரீகலெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அண்ட் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் அந்த அண்ணா வந்து எங்களுக்கு சில்க் சாரி வாங்க நீங்க ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கேட்டுட்டே இருந்தாரு. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த மேக்கிங்காக வந்தோம். அண்ட் இவங்க எல்லாருமே வந்து லைக் கைண்ட் ஆஃப் ஹிந்தி மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் பேசுறாங்க. அண்ட் லைக் இவங்க யாருமே வந்து தமிழ் பேசுகிறாங்க, பட் தேர் மதர் டங் இஸ் நாட் மோர் லைக் நிறைய பேருக்கு இங்கே மதர் டங் வந்து இந்த ஊரில் மோஸ்ட்லி தமிழ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி அவங்க தமிழ் ஜஸ்ட் தமிழ்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அதை தாண்டி தே ஆர் ஸ்பீக்கிங் கைண்ட் ஆஃப் சௌராஷ்டிரியன் மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த லைக் ஒரு கடையோட செட்டப். லைக் இவங்க தான் வந்து இந்த கடைக்கு இவங்க தான் இந்த செட்டப்பில் தான் வந்து போயிட்டுருக்கு. லைக் இதுதான் வந்து அந்த சாரீ மேக்கிங் ஆன மிஷின். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் லைக் இது எப்படி பண்ணுறீங்க, லைக் எனக்கு வந்து ஒரு பைட்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோ வருது? அண்ட் திஸ் இஸ் லைக் வாட் அவங்க சாரீ ஃபுல்லாகவே மேக் பண்ணுற சாரீஸ் எல்லாமே வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா லைக் இவங்க வாங்கிக்கோங்கன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணது மட்டும்தான் சைல்ட் இஸ் வெரி பேட். ஏன்னா அன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை, இப்போ வாங்கணுன்றது நாங்கள் பிளான் பண்ணல. நீங்கள் வாங்கியே ஆகணுன்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தது. லைக் எங்களுக்கு ரொம்ப அது கொஞ்சம் செட் ஆகலை. மற்றபடி லைக் இந்த சாரீ மேக்கிங் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வி ஹெடட் பேக் டு தஞ்சாவூர். இப்போது தஞ்சாவூரில் போய் எங்களுக்கு டெம்பிள் பார்க்க முடியுமா, ஏன்னா நைட் டைம் அந்த வியூ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சாய் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஓகே நைட் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நெக்ஸ்ட் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டோம். அட் லாஸ்ட் வி ஆல்மோஸ்ட் ரீச் தஞ்சாவூர் ஜங்ஷன். பட் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஹோப்ஃபுல்லி பார்த்துருவோமா பார்க்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். அண்ட் லாஸ்ட் டைம் போகும்போதும் ஒரு பஸ்காரங்கிட்ட அந்த டேர்னிங்கில் அதே டேர்னிங்கில் தான் திட்டு வாங்கணும். இந்த வாட்டியும் அதே டேர்னிங்கில் தான் டேர்ன் பண்ணும்போது திட்டு வாங்கணும். ஏன் என்னன்னு தெரியல. பட் அட் லாஸ்ட் வந்து தஞ்சாவூரில் கோபுரம் பார்த்தோன்னே ஓகே அப்பாடா அப்படின்னு இருந்தது. ஏன்னா அவங்களோட க்ளோசிங் டைம் ஒரு சம்மர் அரௌண்ட் 8:30 நினைக்கிறேன். நாங்கள் அதுக்கு முன்னாடி எப்படியோ வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். அண்ட் இதுக்கு அப்புறமா லைக் தஞ்சாவூர் நைட் வியூ ப்ளஸ் வேர்ஷன்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.